4% போனஸ் வந்து நான் ₹1 தான் போட்டிருக்கேன். இது 1.35 வரணும். கரெக்டுங்களா? ஸோ போட்டோம்னா இட் வில் கிவ் அரௌண்ட் 14,000-15,000 rupees. தேர்ட் மந்த் 14,000 rupees. கரெக்டா? இப்போ 4th மந்த் வரப்போகுது. 4th மந்த்ல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, I'll show you. These 4 people 2,300 பண்ண 4 பேரும், ஏன்னா போன மாதம் நம்ம 2,300 பண்ணோம், இப்போ பிரான்ஸ் ஆகிட்டோம். ஸோ இப்போ இந்த 2,300 பண்ண 4 பேர் என்ன ஆவாங்க? பிரான்ஸ் ஆகிடுவாங்க. அப்போ அவங்க பிரான்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னாக்கா தென் we will become diamond. நம்ம வருமானம் பாருங்க 1,58,000 4th மந்த். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க. இங்கே வந்து நம்மளுடைய வருமானங்க கால்குலேஷன்லாம் உங்கள் அப்ளைன்ட்ட கேளுங்க, கிளியராக இந்த ஸ்லைட்ஸ் எல்லாமே நம்மளுடைய டாப் லைன் லீடர்ஸ்க்கு நான் கொடுத்துருக்கேன். அவங்ககிட்ட கேட்டு கரெக்டாக வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல ஐ கேனாட் வேஸ்ட் மை டைம். கரெக்டுங்களா? ஐ எம் ஒன்லி ஷோயிங் வாட் இஸ் த பொட்டன்ஷியல். இது இருக்கு. அப்போ இது இருக்குன்னா அதுதான் வராது. அதாவது என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா, குதிரை தர இழுத்துட்டு தண்ணிக்கிட்டே கொடுத்துட்டு வந்துட்டேன். அடுத்தது அந்த குதிரைக்கு தாகத்தையும் ஏற்படுத்துறேன். எல்லாம் பண்ணிட்டேன். ஆனால் தண்ணி குடிக்க வேண்டியது குதிரை தான். புரியுதா? ஐ எம் டூயிங் எவ்ரிதிங். அதாவது நீங்கள் எல்லாம் இங்கே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கீங்க. இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கு. அது பண்ணுறதுக்கு என்ன எல்லாம் பண்ணி கொடுத்துட்டேன். ஆனால் பண்ண வேண்டியது நீங்கள். திருப்பி இதெல்லாம் நடக்குமா? சும்மா இதெல்லாம் வெட்டி கதை பண்ணி ஒருத்தன் 1 கோடி சம்பாதிக்கிறான். அவன் வெட்டி கதை நினைக்கல, அதனால 1 கோடி சம்பாதிச்சிட்டான். நீ வெட்டி கதை நினைக்கல, அதனால ஒன்று அங்கேயே இருக்க. அட்லீஸ்ட் பண்ணனா அட்லீஸ்ட் 10 லட்சத்துக்கு வந்து நிற்ப. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த மாதிரி சொல்ற இடத்துல நிற்காதீங்க ப்ளீஸ். ஓகே? ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 1,58,000 இங்கே நமக்கு எப்படி கால்குலேஷன், இதில் வந்து சைடு வால்யூம்னு ஒன்று இருக்குது. எவ்வளோ சைடு வால்யூம் வருது அப்படிங்கிறத நான் இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், சைடு வால்யூம். யூ ஹவ் பிகம் டைமண்ட் டைரக்டர். உங்கள் சைடு வால்யூம் இந்த பிரான்ஸ் டைரக்டர், இந்த பிரான்ஸ் டைரக்டர் வால்யூமை விட்டுட்டு மீதி இருக்கிறது தான் சைடு வால்யூம். எல்லாருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ மீதி வால்யூம் என்ன அப்படின்னு பாருங்க. 2,300 2 பேர் இருக்காங்க, அப்போ 4,600. 500 2 பேர் இருக்காங்க, 1000. 100 2 பேர் இருக்காங்க, 200. அப்புறம் நம்ம ஒரு செல்ஃப் பிவி 100 பண்றோம். இதெல்லாம் சேர்ந்து தான் 5,900 பிவி வரும். கரெக்ட்? இந்த இடத்துல சைடு வால்யூம் 5,900. இப்போ நெக்ஸ்ட் மந்த் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 2,300 பண்ண 2 பேரும் they will become bronze. இந்த 10,500 பண்ண பிரான்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? நம்மள மாதிரியே 4 டைமண்ட் ஆயிடுவாங்க. கரெக்டா? இந்த அடுத்த மாதம் இவங்களுக்கு 4 பிரான்ஸ் வந்துடுவாங்க. அப்போ இவங்க டைமண்ட், ஒவ்வொருத்தரும் டைமண்ட் ஆயிடுவாங்க. இந்த 2,300 2 பேரும் பிரான்ஸ் ஆவாங்க. அப்போ 4 டைமண்ட் 2 பிரான்ஸ் நம்ம கிரவுன் ஆயிடுவோம். கரெக்டா? இந்த 2,300 போயிடுச்சு. 2,300 போயிடுச்சு. ஆனால் இந்த 500 பண்ணவன் என்ன பண்ணுவான்? 2,300 2 500 இருக்காங்க. அப்போ இந்த 500 பண்ணுறவன் 2,300 பண்ணுவாங்க. கரெக்டா? ஃபைன். இந்த 500 போயிடுச்சு, நோ ப்ராப்ளம். இந்த 100 பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க? அடுத்த மாதம் 500 பண்ணுவாங்க. ஒவ்வொரு மாதம் நம்ம 2 பேர் ஸ்பான்சர் பண்ணுறோம். அப்போ புதிதாக அந்த 2 பேரை நம்ம ஸ்பான்சர் 100 வந்துடுவாங்க. நம்மளும் ஒரு 100 பிவி வீட்டுக்கு வாங்குவோம். அப்போது கான்ஸ்டன்ட்டாக 5,900 நம்ம சைடு வால்யூமாக இருக்கும். இது புரிஞ்சிருச்சா? ஃபைன், கிளியர். அதே மாதிரி தான் இப்போ இவர் இங்கே டைமண்ட் ஆகும்போது இவருக்கு சைடு வால்யூம் 5,900. இதே மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் அங்கே இருக்கும், சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் தானே. அப்போது இவருக்கு சைடு வால்யூம், ஸோ எல்லாருக்கும் எப்பவுமே 5,900 தான் சைடு வால்யூமாக இருக்கும். இதை சொல்கிறதுக்கு தான் இந்த கணக்கு போட்டு காமிச்சேன். ஃபைன். ஸோ நவ் நெக்ஸ்ட் மந்த் இப்போ என்ன ஆகும்? இப்போ 4வது மாதம் டைமண்ட் ஆகிட்டோம். ஸோ 5வது மாதம் நம்ம என்ன ஆகிடுவோம்? க்ரௌன் ஆகிடுவோம். அப்போது எவ்ரி மந்த் 2 லெக்கு பிரான்ஸ் டைரக்டர் புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும். கரெக்டா? 6வது மாதம் இன்னும் 2 புது லெக் பிரான்ஸ் ஆகும். அப்போ என்ன ஆகிடுவோம்? 8. அப்போ யூனிவர்சல் க்ரௌன் ஆகிடுவோம் 8வது மாதம்.
ஏழாவது மாதம் 6வது மாதம் யூனிவர்சல் கிரவுன் 8. 7வது மாதம் இன்னும் 2 லெக். அப்போ டோட்டலாக 10 legs. பட் ஸ்டில் வி ஆர் அ யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர். கரெக்டா? அப்போ 8வது மாதம் இன்னும் 2, அப்போ 10 லெக். அப்போ வி பிகம் அ டபுள் கிரவுன் டைரக்டர் 8வது மாதம். 9வது மாதம் இன்னும் 2, 10 + 2 சாரி ஆமாம் 12 + 2 14. அதாவது 6வது மாதம் 8, 7வது மாதம் 10, 8வது மாதம் 12 லெக், 9வது மாதம் 12 + 2 14 legs. ஸ்டில் வி ஆர் டபுள் கிரவுன். 10th month another 2 16 legs வரும். அப்போ தென் வி ஆர் டபுள் யூனிவர்சல் கிரவுன். இப்போ அதே மாதிரி எல்ஓபி மாத்திரம் கால்குலேட் பண்ணுங்க. எல்ஓபி எல்லாருக்கும் தெரியும். நம்ம கீழே 5625 வரும்போது வி கெட் எல்ஓபி. இப்போ நம்ம இருக்கோம் ஏ கீழே ஒருத்தர் பி 5625 வராரு அப்படின்னாக்கா நமக்கு இதே ஏட்டு இருந்தால் அதே மினிமம் வேல்யூ தான் கிடைக்கும். இதுவே இப்போ பி எல்ஓபி வாங்குறாருன்னா நம்ம ஏ கிட்டேருந்து ஒரு எல்ஓபி கிடைக்கும். பி எல்ஓபி வாங்குறதுனால பியோட சைடு வேல்யூ நமக்கு வரும். அதான் மல்டிபிள் எல்ஓபி. யாரெல்லாம் எல்ஓபி வாங்குறாங்களோ அவங்க நமக்கு எல்ஓபி கொடுப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா உங்களுடைய கிரவுண்ட் டைரக்டர்ஸ் உட்காந்தீங்கன்னா கிளியராக புரிய வைப்பாங்க. ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், திருப்பி சொல்கிறேன். 5625 நம்ம கீழே வந்தால் ஒரு எல்ஓபி வந்துடும். அவருக்கு கீழே இங்கே வந்துருச்சு. இவர் பி எல்ஓபி வாங்கலை, எல்ஓபி கொடுக்குறாரு. அப்போ ஏதோ எல்ஓபி வாங்குறாரு. அப்போ ஏ கிட்ட இருந்தால் அந்த எல்ஓபி வந்துக்கிட்டே இருக்கணும் நமக்கு. இந்த இடத்துல பாருங்கள், பிஏ எல்ஓபி வாங்குறாரு. அப்போது ஏவும் எல்ஓபி வாங்குறாரு. அப்போ ஏ கிட்ட இருந்தும் எல்ஓபி வரும், பி கிட்ட இருந்து எல்ஓபி வரும். பி கிட்ட இருந்து என்ன எல்ஓபி வரும்னா அவர் எவ்வளோ சைடு வால்யூம் வச்சிருக்காரோ அது எல்ஓபியாக வரும். இதுதான் மல்டிபிள் எல்ஓபி. இது புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம வில் கோ. நம்ம மந்த் 5 கிரவுன் ஆகிட்டோம். அப்போ 4 டைமண்ட் 2 பிரான்ஸ். இந்த 4 டைமண்ட் கீழே பாருங்கள், ஒவ்வொருத்தருக்குள்ள 4 பிரான்ஸ் இருப்பாங்க. ஸோ நோ, அங்கே அவங்க யாரும் எல்ஓபி வாங்கலை. அப்போ நமக்கு 6 எல்ஓபி தான் இருக்கு இங்கே. கரெக்டா? ஃபர்ஸ்ட் மந்த் டைமண்ட் ஆகும்போது 4 எல்ஓபி, 5வது மாதம் கிரவுன் ஆகும்போது 6 எல்ஓபி, 6வது மாதம் யூனிவர்சல் கிரவுன் ஆகும். Month 5 we are a crown. Month 6 we are a universal crown director. 8 leg. கரெக்டா? இந்த 8 லெக்ல இந்த 4 பேர் என்ன ஆயிடுவாங்க? கிரவுன் ஆயிடுவாங்க. இந்த 2 பேர் டைமண்டு, இந்த 2 பேர் பிரான்ஸ். இவங்க எல்லாம் சேர்ந்து 5900. கரெக்டா? பிரான்ஸ் எல்ஓபி தராரு நமக்கு, அவர் கீழே கிடையாது. அதே மாதிரி 2 டைமண்ட் அவங்களுக்கு கீழே பிரான்ஸ் தான் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த இவங்க தான் எல்ஓபி. பட் இந்த 4 கிரவுண்டுக்கு கீழே 4 டைமண்ட் இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெவலில் இங்கே பார்த்தீங்கன்னா 4, 2 6, 2 8 எல்ஓபி வரும். செகண்ட் லெவலில் இந்த 4 கிரவுண்டுக்கு கீழே ஒவ்வொரு கிரவுண்டுக்கு கீழே 4 டைமண்ட் இருப்பாங்க. அப்போது 4 × 4 16. அப்போ டோட்டலாக 24 எல்ஓபி நமக்கு 6வது மாதம் வரும். 7வது மாதம் நம்ம யூசிடி தான், பிகாஸ் 10 லெக். இதுவங்க 4 அந்த கிரவுனாக இருந்தவங்க 4 பேர் யூசிடி ஆயிடுறாங்க. 2 டைமண்டாக இருந்தவங்க கிரவுன் ஆயிடுறாங்க. 2 பிரான்ஸாக இருந்தவங்க டைமண்ட் ஆகிறாங்க. புது 2 பிரான்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 106 கணக்கு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. யூசிடி கீழே, அதாவது இந்த 4 யூசிடி கீழே நம்ம யூசிடி, நம்ம 4 யூசிடி கீழே, ஒரு யூசிடி கீழே 4 கிரவுண்ட் இருப்பாங்க, 2 டைமண்ட் இருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் லெவலில் நமக்கு 6, இது மாதிரி 4 பேர் இருக்காங்க. 6 × 4. இந்த டைமண்ட் கீழே பிரான்ஸ், அப்போ கீழே எதுவும் கிடையாது. ஆனால் இந்த 4 கீழே கிரவுண்டுக்கு கீழே 4 டைமண்ட், ஒரு கிரவுண்டுக்கு கீழே 4 டைமண்ட். அப்போது 4 × 4 கிரவுண்ட் × 4 மேலே 4 யூசிடி × 4. ஸோ 64 இருக்கும். ஸோ ஒரு யூசிடி கீழே 64 + 24 88 எல்ஓபி வருது. புரிஞ்சிருச்சா? இந்த 4 யூசிடி கிட்ட இருந்து மாத்திரம் 88 எல்ஓபி பிளஸ் இங்க பாருங்க 88, இந்த இடத்துல மாத்திரம் 88 எல்ஓபி பிளஸ் இந்த 2 கிரவுண்ட் கீழே 4 பேர் 24 எல்ஓபி எல்லாம் கூட்டினீங்கன்னா
டோட்டலாக we get 106 LOBs. 64 + 24 88. இந்த 2 கிரவுண்டு கீழே 8 LOB. டோட்டலாக 10 லெக் இருக்குது, 10 LOB. ஸோ டோட்டலாக 106. ஸோ ஃபஸ்ட்டு டைமண்டாக இருக்கும்போது 4, க்ரௌனாக இருக்கும்போது 6, யூசிடி ஆகும்போது 24, இப்போ 106. எப்படி வருது பாருங்க. இப்போ நம்ம டியூசிடி ஆயிட்டோம். இப்போ 8th டிசிடி டபுள் கிரவுண்ட் டைரக்டர். அப்போ 4 யூசிடி இருக்காங்க. 4 யூசிடி யாரு? 10 லைன் இருக்கிறவங்க. 2 யூசிடி 8 லைன் உள்ளவங்க. 2 கிரவுண்ட், 2 டைமண்ட், 2 பிரான்ஸ். இதில் LOB கால்குலேட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் லெவலில் 12 இங்கே இருக்குது. உங்களுக்கு கால்குலேஷன்லாம் இங்கே இருக்குது, எல்லாம் உங்களுடைய இவங்ககிட்ட இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. டோட்டலாக 480 LOB வரும். முதல் மாதம் டைமண்டாக இருக்கும்போது 4 LOB, க்ரௌனாக இருக்கும்போது 6, யூசிடியாக வரும்போது 24, யூசிடி வித் 10 லேக்ஸ் வரும்போது 24 என்ன அது 106. அதே மாதிரி 480 வருது இங்கே. புரியுதுங்களா? இப்போ 5900 ஒரு சைடு வால்யூம். கரெக்டா? இந்த கால்குலேஷன் எல்லாம் அந்த ப்ரெசன்டேஷன்லாம் உங்கள் க்ரௌன்ஸ் அண்ட் அபவுட் இருக்குது, கேட்டு வாங்கிக்கோங்க, கற்றுக்கோங்க. ஏன்னா இப்போ நான் சொல்ல ஆரம்பித்தேன்னா அது வார்டு அனுமார் மாதிரி, ராமாயணம் மாதிரி ஓடிட்டே இருக்கும். ஸோ 480 LOB, அதாவது 5900 இஸ் தி சைடு வால்யூம். 100 இருக்குது அப்படின்னா 100 LOB 5900னா இன்ட்டு 18 இன்ட்டு 5% 13,27,000 வெறும் LOB மாத்திரம். 100 LOB இருந்தால் இங்கே வர்றது 480 LOB. அப்போது அதை இன்ட்டு 4.8 அப்படின்னா LOB மாத்திரமே 63,72,000 LOB மாத்திரமே. LOB மாத்திரமே அது இருந்ததுன்னா பிஸ்னஸ் பில்டிங் போனஸ்னு ஒன்று இருக்குது, ட்ராவல் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது, கார் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது, ஹவுஸ் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. அடுத்து நம்ம டபுள் கிரவுண்ட் ஆகிட்டோம், எலைட் கிளப்புக்கு போயிட்டோம். இந்த ஸ்ட்ரக்சரில் 20 லட்சம். இப்போது எவ்வளோ இருக்கும்? நார்மலாக எல்லாருக்குமே தெரியும் என்ன LOB வருதோ, பிஸ்னஸ் பில்டிங் போனஸ், ட்ராவல் ஃபண்ட், கார் ஃபண்ட், ஹவுஸ் ஃபண்ட் இதெல்லாம் கூட்டினோம்னா மோர் ஆர் லெஸ் ஈக்குவலாக வரும். அதை மாத்திரம் வச்சிக்கினாலே, நான் கணக்கு பண்ணல, நீங்களே கணக்கு பண்ணுங்க. 8 ஃபிகர் இன்கம் எத்தனை மாசத்துல? 10 மாசத்துல. என்ன பண்ணணும்? மாசம் 4 பேரு முதல் மாசம், அப்புறம் 2 பேரு அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கிறது சொல்ல போறோம். முடியாத விஷயத்தை தான் பேசியிருக்கோமா? ரைட்? பிளஸ் பிசினஸ் பில்டிங் போனஸ் எல்லாம் பிளஸ் எலக்ட்ரல் போனஸ். 9வது மாதம் 10வது மாதம் எங்கேயோ போயிடும் ஃப்ரெண்ட்ஸ், தலை தெரிச்சிடும். புரிஞ்சுதா? ஸோ இவ்வளோதான் பண்ணணும். இப்போ நான் சொன்ன மாதிரி இது 10வது மாதம் நடக்க வேண்டாம். நான் சொன்ன பிளானில் வந்து 90% ஃபெயில்யூர், 10% தான் சக்ஸஸ்னா கூட நம்ம வருமானம் 15 லட்சம் 10 மாசத்துல. இந்த பிளான்ல 90% ஃபெயில்யூர்னா 10% சக்சஸ்னா நம்ம வருமானம் 15 லட்சம். முதல் மாசம் 4, அப்புறம் 2 பேரு, 100 PV. இப்படி வருங்க. நான் சொன்ன பிளான்ல 99% ஃபெயில்யூர், 99% ஃபெயில்யூர், ஒரே 1% தான் சக்சஸ். அப்படின்னா கூட 10வது மாசம் 1.5 லட்ச ரூபா வருமானம். இப்போ இதை பண்ணலாமா, இதை விட்டுறலாமா, அல்லது இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வெளியே தான் இருக்கா? அப்போ இங்கே எவ்வளோ கவனம் கொடுக்கணும் பாருங்கள். இந்த பிளான் வந்து டீட்டெயில்டு ஒர்க்கிங்கோட உங்களுடைய எல்லா இதுகிட்டையும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி இதை நடக்கணும்னா திருப்பி ரிமைண்ட் பண்ணுறேன், எவ்ரி மந்த் 100 PV, 3,500 ரூபா, for which you get back 8,600 rupees of products income, minimum income at the end of 4 months. 14,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி 8,600 ரூபா வரும். எந்த கடையிலையா தருவான்? அப்புறம் ஒரு 15 மாதம் 10 மாதம் கழிச்சு ஒரு 1.5 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வருமானம். அதுக்கு நான் பண்ண மாட்டேன்னு மூக்கில் எழுதணும்னா கடவுள் கூட மன்னிக்க மாட்டாருங்க.
அடுத்தது எவ்ரிடே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எவ்ரிடே இந்த பிளான் காமிப்பதற்குண்டான முற்பாடு, அந்த முயற்சி, ஃபுல் ஃப்ளெஜ்டு முயற்சி. எப்படியாவது ஒருத்தரை சேர்த்துரு நான் சொல்லவே இல்லை. டோன்ட் வரி அபவுட் இட். தினம் ஒருத்தர் 30 நாள் காமிக்க போற, 4 பேர் வந்தே தீர்வான். வரலன்னா உலகமே இல்லை. உலகத்துல சில விதிகள் மூலியமா நடக்குது, நடந்தே தீரும். அந்த லா வில் ஆக்ட் ஹியர் ஆல்சோ. நான் சிலதெல்லாம் சொல்லுவேன், அப்புறம் உங்களுக்கு ரொம்ப கோபமாயிடும். ஏன்னா அந்த மாதிரி விஷயங்களை நான் கம்பேர் பண்ணி காமிப்பேன். எவ்ரிடே ஷோயிங். அடுத்தது நம்ம எப்பவும் அதே நடக்குது. எவ்ரிடே எங்கெல்லாம் ட்ரைனிங் நடக்குதோ உட்காந்துறது. நம்ம கீழே இருக்கிறவங்களும் சொல்லித்தரது. அவன் உட்காரல, அவனை உட்கார வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ நான் பண்ணேன். அது உட்காரல, அது உன் பொறுப்பு இல்லை, நோ ப்ராப்ளம். பட் நீ செய்ய வேண்டிய முயற்சிகள் செஞ்சியா? நீ உட்காரணும் முதல்ல. நீ எல்லா ட்ரைனிங்ல உட்காரணும், நீ எல்லா வெபினார்லயும் உட்காரணும். திஸ் இஸ் இட். இப்போ இதை சொல்றேன், கேட்டுக்கோங்க. இதை மனசுல எப்பவுமே வச்சுக்கோங்க. சைக்காலஜி என்னன்னா, சம்பல் சம்போண்ட். நீ காமி கடகடான்னு செயல் போடுறான். சில பேர் நீ என்ன டிஸ்கோஸ் டான்ஸ் ஆனாலும் நடக்காது, ஒன்றும் நடக்காது. குட்டிக்காரன் அடிச்சாலும் நடக்காது. சோ வாட், டோன்ட் வரி. யாரோ வந்துட்டான் சந்தோஷப்படாத, நீ பண்றதை பண்ணிக்கிட்டே இரு. என் கடமை காரியம் செய்து கிடப்பதே, அவ்வளவுதான். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தனா கோடீஸ்வரன்ல கோடீஸ்வரன். நீ இங்க ஓவரா என்ஜாய் பண்ணிட்டு எதையா பண்றது, அல்லது இவன் பண்ணலன்னு சொல்லிட்டு ஓவரா கூப்பாடு போடுறது, ரெண்டும் நடக்கக்கூடாது. சம்பல் சம்போட் சோவாட். என்ன பண்ண, ஸ்டார்ட் ஒர்க்கிங். நீ பண்றத பண்ணிக்கிட்டே இரு. தினம் வேலை என்ன, என் வேலை பாது. நான் படுக்கும் போது எஸ் நான் பண்ணப்பா, அந்த மனநிறைவோட படுக்கல போய் படுக்கணும். பண்ணிட்டே இருந்தனா somebody is waiting. ராஜன் மாதிரி ஒருத்தவங்க இருக்கான், உள்ள வந்து உங்களை நிறுத்தி பிசினஸே நிறுத்தி எடுத்துட்டு போயிடுவான். எடுத்து வச்சுக்கோங்க, நடக்குது இன்னைக்கு. Fine, have this psychology. Don't get dejected, don't get overjoyed, go on doing it. அப்ப என்ன சார் பண்ணணும்? No, we'll have to employ a system. இதுதான் most important. And company has given us this system. 7-step system. Consume product, consume பண்ணு. அதான் சொன்னேன். 100 PV கூட நான் கன்சியூம் பண்ணலன்னா நம்மளாம் என்ன மனுஷன்? 300 ப்ராடக்ட் அடிக்க வச்சிருக்காங்க. இதுல ஒரு 3000 ரூபா 2 வீலர் வாங்கி போடு. அந்த நானோ இது எனர்ஜி எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கலாம் யோசிச்சு பாருங்க. 3000 ரூபாய் ஒண்ணுமே இல்லை. ஜிஜுபி கன்சியூம், ஷேர். பொருளை இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணி எப்பெல்லாம் முடியும், எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கும். உங்களை டமார் எடுத்துட்டு போய் சொல்ல, எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ ஷேர் பண்ணுங்க. அடுத்தது லிஸ்ட் போடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக் அ லிஸ்ட். லிஸ்ட் போடலை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே உங்க மகன் கல்யாணத்துக்கோ மகள் கல்யாணத்துக்கோ அல்லது உங்க கல்யாணத்துக்கோ இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக லிஸ்ட் போட்டே இருப்பீங்க. ஆனா அந்த லிஸ்ட்டை ஒரே நாள்ல போட முடியுதான்னு பாருங்க. எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னு பாருங்க. அது மாதிரி இங்க எடுத்துக்கிட்டீங்களா? எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, இன்னைக்கு லிஸ்ட் எடுனா இன்னைக்கு எடுத்து ஆரம்பிச்சீங்கன்னா, லிஸ்ட் எழுத ஆரம்பிக்கும் போது 25-30 தான் முதல்ல வரும். அதுக்கு மேல போகவே போகாது. அப்புறம் மண்டையை சொரிஞ்சு அதுக்கு பேர் தான் மெமரி ஜாகர். மெமரியை ஜாக் பண்ணணும். ஜாக் பண்ணி தான் அந்த லிஸ்ட் அங்கே வரும். நீ அதை செய்யலை அப்படின்னா, இந்த மண்டையில் இருக்க 25 பேர்கிட்ட போயிட்ட, அந்த 25 பேர் வேண்டாம்னு சொல்லிட்டான். பெஸ்டீஜே யாருக்கும் வேண்டாம் சொல்றான் சார். ஆனா நீ எழுதியிருந்தனா 25 பேர் வேணாம் சொன்னாக்கா உன் மைண்ட் சொல்லும் 975 பேர் இருக்காங்கடா போடா அப்படின்னு. புரிஞ்சுக்கோங்க ஏன் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டர் இதை எப்பவுமே சொல்றாங்க அப்படிங்கிறத. ஆனா பிரச்சனை வந்து யார் என்ன சொன்னாலும் நம்ம கங்கணம் கட்டி வச்சிருக்கோம். நான் செய்ய மாட்டேன். நம்ம என்ன செய்ய முடியும்? ஸோ புட் த லிஸ்ட். நான் சொன்னதை கிளியரா பிடிச்சுக்கோங்க. இது நான் சொன்னதை நீங்க செஞ்சிட்டீங்க, சக்சஸ். லிஸ்ட்டை போடுவோம்.
1000 பேருக்கு லிஸ்ட். இப்போ இன்விடேஷன் பண்ணணும், அப்புறம் அவங்கள மீட்டிங், ஹோம் மீட்டிங், அது என்ன பண்ணணும், அப்புறம் ஃபாலோ பண்ண, டீம் ஒர்க் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். இதுக்கு நான் சிஸ்டம் சொல்கிறேன். கன்சியூம் பண்ணுறதுக்கு இந்த நீ வாங்கி குளிக்கணும், அவ்வளோதான். நீ வாங்கி உன் சமையல் நீ யூஸ் பண்ணணும். ஷேர் பண்ணுறதுக்கு, லிஸ்ட் போடுறதுக்கு எதுவும் சிஸ்டம் தேவையில்லை. இப்போ இன்விடேஷன், ஹோம் மீட்டிங், டீம் ஒர்க், ஃபாலோ அப்புக்கு சிஸ்டம் தேவை. இப்போ என்ன பண்ணணும் கிளியராக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒவ்வொரு விஷயமும் சொல்கிறேன். ஸோ ப்ரீ அப்ரோச், முதல்ல ஒரு ஆளை போய் லிஸ்ட்டை போட்டுட்டோம். இப்போ அப்ரோச் பண்ணணும். ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ண போகிறோம் இன்னைக்கு? டுடேஸ் வேர்ல்டு வெபினார். ஏன்னா இன்னைக்கு சிஎன்டி மீட்டிங், ஹோம் மீட்டிங்ஸ்லாம் இல்லை. ஸோ வெபினார், வீடியோ, டீம் ஜூம் மீட்டிங், திஸ் இஸ் தி வே அவுட். எங்கெல்லாம் ஹோம் மீட்டிங் போட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இது போகிறோம். இதில் சூப்பராக ரிசல்ட் வந்துருக்கு. போன மாதம் we have got 45,000 people joining. 45,000. I have figures. I can prove. Enrollment process, teamwork, அதையும் சொல்லித்தரேன். அடுத்து ஃபாலோ அப், என்டிஓ காமிக்கிறது, விஐபி உட்கார வைக்கிறது, டியூஸ்டே ட்ரைனிங், எம்டிஎம். இப்போ புதுசாக நாளைக்கு ஈவினிங் வித் கிரவுண்ட், புதுசாக வரக்கூடிய கிரவுண்ட் who are going to become டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் லெவலுக்கு போக போகிறாங்க. அவங்க வளர்றாங்க. அப்போ வளர்றவங்ககிட்ட இருந்து ஒரு டிப்ஸ். நீங்கள் கம்பெனி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க யூடியூப்ல, இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. எவ்வளவு பேரை பேக் பண்ண முடியும் பேக் பண்ணுங்க. நம்ம அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. ஓகே, இப்போ ப்ரீ அப்ரோச் எப்படி பண்ணணும்? இப்போ நான் சொன்ன மாதிரி லிஸ்ட் போட்டீங்க. இப்போ நீங்கள் போட்ட மாதிரி லிஸ்ட் போட்டாச்சு. லிஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் யூ ஆர் எய்தர் டு ஜாப் ஆர் யூ ஆர் இன் டு பிஸ்னஸ். டோன்ட் அதை போய் எதுவும் பண்ணிடாதீங்க. அது பாட்டுக்கு இருக்கட்டும், அது பாட்டுக்கு அது போட்டோம். டெய்லி நான் சொல்றது இதுதான். அந்த லிஸ்ட்லேருந்து, இந்த லிஸ்ட் தான் உங்கள் பேங்க். இந்த பேங்க்லேருந்து ஒரு 4 பேர் ஒரு பேப்பரில் எழுதுங்க, அல்லது ஒரு பேக்கெட் நோட் புக் 4 உள்ள வைங்க. கீழே வரீங்க, காஃபி குடிக்கிறீங்க, ஆஃபீஸ் கிளம்ப போறீங்க, பிஸ்னஸ் கிளம்ப போறீங்க. லிஸ்ட் எடுங்க, பாருங்க. ஒன் பர்டிகுலர் நேம், மேபி இட் குட் பி சங்கர். சங்கருக்கு ஃபோன் பண்ணுங்க. சங்கருக்கு ஃபோன் பண்ணு, அழுங்க. உங்கள் அழுக அவர் அழுக, வாழ்க்கையே அழுக தானே, உண்மை தானே. உங்கள் அழுக உங்களுக்கு தெரியும், அவர் என்ன இருக்கார், அவர் அழுகையும் உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு. ரெண்டையும் சேர்த்தே நீங்கள் அழுகணும். ஐயா நம்ம பாடுறா, நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, அப்படி பண்ணிட்டு இருந்தா என்னாச்சு பாரு, நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் என்னாச்சு பாரு, இப்படிலாம் கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனால் ஒரு இடத்துல 10 வருஷமா 10,000 பேர் லட்சமா சம்பாதிச்சுட்டு இருக்கானுங்க. ஒன்றும் முதலீடு போடல, ஒன்றும் படிக்கணும் அவசியம் இல்லை. இவ்வளோதான், இவ்வளவே தான். நோ கம்பெனி, நோ ப்ராடக்ட், எதுவும் கிடையாது. Now he will ask you, what is it? Now tell him, I will send you a video in WhatsApp. என்ன வீடியோ? ஒரு 1.5 நிமிஷம் வீடியோ. இதை வந்து நான் எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். எல்லா லீடர்ஸ் கையிலும் இருக்கு. இதை நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. I will now show you that இது. I hope everybody is visible. இந்த வீடியோ காமிக்கிறேன் பாருங்க, 1.5 நிமிஷம். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கக்கூடியது நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா, நம்ம வேலை செய்யணும்னா நிறைய படிக்கணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி வியாபாரம் பண்ணணும்னு நிறைய முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்படி நிறைய படிச்சு நிறைய முதலீடு போட்டு வியாபாரமோ வேலையோ செஞ்சு நம்மளுடைய சக்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் த்ரூ தான் இருக்கு. பட் எதுவும் படிக்காம எந்த முதலீடும் போடாம மிகப்பெரிய லெவலில் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு நம்ம கண்ணெதிரியே கிடக்கு. அதை நம்மளால பார்க்க முடியல. இதை நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சேன். இதன் மூலியமாக தான் மிகப்பெரிய லெவலில் நான் ஜெயிச்சிருக்கேன். இதன் மூலியமா நிறைய பேரை ஜெயிக்கவும் வச்சிருக்கேன். இது என்ன உங்களுக்கு புரியறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் உங்களோட ஷேர் பண்றேன். நம்ம எல்லோருமே குடிக்கிறோம் தினம் சோப் போட்டு. அதனுடைய விலை எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 35 ரூபா. அதனுடைய அடக்க விலை எவ்வளவு அப்படின்னு போய் ஆராய்ச்சி பார்த்தோம்னா, அது வித் லாஜிஸ்டிக்ஸ், மேனுஃபேக்சரிங் காஸ்ட், ஹோல்சேலர், டீலர் எல்லாம் சேர்த்து இட் கம்ஸ் டு ஒன்லி 15 rupees. ஸோ மீதி 20 ரூபாய் எங்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் போகுது. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல மேஜர் சங்க் எங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் போகுது. அந்த எவ்வளவு குவாண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நம்ம இந்திய நாட்டில் 120 கோடி பேர் இருக்காங்க. ஆளுக்கு ஒரு சோப்புன்னு போட்டால் கூட 2,400 கோடி ரூபாய் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த 2,400 கோடியை சம்பாதிக்கிறதுக்கு நாம் செலிபிரிட்டியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, படிக்கணும்னு அவசியம் இல்லை, முதலீடு போடணும்னு அவசியம் இல்லை. இதை நான் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சேன்.
இன்னைக்கு நான் மாத்திரம் இல்லை, என் மூலியமாக நிறைய பேரை இதன் மூலியமாக சம்பாதிச்சிருக்கு. இதே மாதிரி விஷயங்கள் உங்களுக்கும் காத்துட்டு இருக்கு. நாங்கள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷனில் நீங்களும் பங்கு எடுத்துக்கணும்னு விரும்புனீங்கன்னாக்கா there's a link below, you can click, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணுங்க. You can fix an one-to-one appointment. நீங்கள் அதை வந்து பார்த்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு you can take a decision which can change your life. Thank you so much. All the best. God bless you. That's it, friends. எல்லாருக்கும் முடியுமா முடியாதா? உடனே he is going to come back. What is it? Tell him, அங்கே பேசுகிறவர் 20 லட்சம் சம்பாதிச்சிட்டு இருக்காரு, நிறைய பேர் சம்பாதிக்க வச்சிருக்காரு. இதை நான் உன்னால் ஃபோனில் சொல்லி புரிய வைக்க முடியாது. எவ்ரிடே சி த்ரோட் கூட கட்டியிருக்கேன் எனக்கு. பட் ஐ எம் டூயிங் இட் எவ்ரிடே. ஈவன் இந்த ப்ரோக்ராம் இப்போ முடிய போகுது. 8:35 8:40 முடியும். 9 o'clock we have a webinar. திங்கள் செவ்வாய் 9 o'clock. எவ்ரி அதர் டே 8 o'clock webinar. எவ்ரி டே நடக்குது. யூஸ் பண்ண வேண்டியது உங்கள் வேலை. ஜஸ்ட் டெல், இதை நான் சொல்லி புரிய வைக்க முடியாது. there's a webinar, அதுக்கு லிங்க் வாங்கி தரேன். அது லிங்க் எப்படி வாங்கணும் அதுக்கு வீடியோ அனுப்பிச்சிருக்கோம். லிங்க் வாங்கி அனுப்புங்க. your job is over. ஸோ 4 பேரில் ஒருத்தருக்கு முடிச்சிட்டீங்க. ஆஃபீஸ்க்கு போங்க, ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. டீ டைம் வருது இல்லை, டீ டைம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரிலீஸ் பண்ண திருப்பி லிஸ்ட் எடுங்க. இன்னொருத்தர், 2வது ஆள் முடிஞ்சு போச்சு. லஞ்ச் சாப்பிட்டு வந்து உட்காடுறீங்கள, திருப்பி எடுங்க ஒருத்தர், 3வது பேர் ஆச்சு. அடுத்தது ஆஃப்டர்நூன் டீ டைம், 4வது பேர். 4 பேர் ஓவர். 4 பேருக்கு லிங்க் வாங்கி கொடுத்தாச்சு. 8 மணி 9 மணிக்கு 4 பேர் வரலாம், 3 பேர் வரலாம், 2 பேர் வரலாம், ஒருத்தர் வரலாம், யாரும் வராமல் கூட போகலாம். பட் ஃபர்ஸ்ட் விஷயம், 4 பேருக்கு நான் லிங்க் அனுப்பிச்சிட்டேனா, 4 பேர்கிட்ட நான் பேசிட்டேனா. ஃபர்ஸ்ட் விஷயம், நான் 4 பேர் லிஸ்ட் எடுத்து வச்சேன்னா, 4 பேருக்கு பேசிட்டேன்னா, 4 பேருக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சேன்னா, அவங்கள லிங்க் அனுப்பிச்சேனா. இவ்வளவு இந்த வேலை பண்ணிட்டியா, your job is over. Don't get worried, but you have to remind him. 7:30 மணிக்கு ஃபோன் பண்ணி 8 மணிக்கு வெபினார் ரிமைண்ட் பண்ணணும். 8:30 மணிக்கு ஃபோன் பண்ணி வெபினார் ரிமைண்ட் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் முன்னாடி ஒரு மெசேஜ், வெபினார் இஸ் கோயிங் அபவுட் டு ஸ்டார்ட். தட்ஸ் இட். அவர் வரல, டோன்ட் கெட் வரிட், நோ ப்ராப்ளம், டூ இட். யாரும் வராமல் இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா எங்கள் வெபினார் நடக்கக்கூடாது. and it's giving great results. நீங்கள் பண்ண வேண்டியது தான், எவ்ரி டே just give this video, that's it. Now ஒரே வீடியோ சார். now I'll show you one more video. I'm going to give it maybe today. I'll ready பண்ணிட்டேன். I'll give it today. இந்த வீடியோ பாருங்க. முதல்ல நீங்க தான் பார்க்க போறீங்க, பாருங்க. Hi friends, I'm RF Rajan. இப்போ நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் உங்க லைஃப்ல ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அமைகிறதுக்கு சான்ஸ் 100% இருக்கு. பிகாஸ் நான் ஒரு ப்ரீமியம் சர்வீஸ் சென்டர் எல்பிஜியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சீனியர் பொசிஷன்ல. பட் அப்போ என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், என்னோட நண்பர் பிளட் கேன்சர் டைட். அப்போ ஒரு ஃபேமிலி ஸ்பீச் வந்தது. அப்போதான் எனக்கு ஒரு மண்டையில் அடிச்ச மாதிரி இருந்தது. நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மணி அப்படிங்கிறது ஒரு பர்மனன்ட் ப்ராப்ளம். அந்த பர்மனன்ட் ப்ராப்ளத்துக்கு நம்ம பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி சொல்யூஷனா வேலையை வியாபாரத்தை சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து நான் ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனுக்காக தேடினேன். ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி இந்த நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு கிடைச்சது. அதன் மூலியமாக இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் சென்றது மட்டும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய தலைமுறை வாழ்க்கை இன்னைக்கு மிக சேஃபா மிக செக்யூரா இருக்கு. நாட் ஒன்லி தட், வித் ஆல் இண்டிபெண்டன்ஸ். 10 வருடங்களுக்கு முன்னாடி இந்த வியாபாரத்தை வெறும் ஃபர்ஸ்ட் மந்த் ஒரு 35,000 ரூபாய் ஆரம்பிச்சு டர்னோவர் இன்னைக்கு மாதமாக வளர்ந்து இன்னைக்கு என்ன ஆகிட்டு இருக்குன்னா 10 crores மேல இந்த மாதம் போயிட்டு இருக்கு. இது இன்னும் படிப்படியாக வளர்ந்துட்டு இருக்கு. இது எப்பவும் விட்ட போறது இல்லை. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அவங்க நான் ஒரு உண்மையை எழுது எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க ஆவலா இருந்தீங்கன்னா லிங்க் ஹியர், அதை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுங்க. நீங்க நேரம் உங்களோட அப்பாயின்மெண்ட் வச்சுக்கலாம். ஐ கேன் ஷேர் யூ வாட் ஐ ஹவ் டன். தேங்க் யூ so much. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Now you have got 2 videos. முடியுமா முடியாதா? இட்ஸ் அப் டு யூ ஃப்ரெண்ட்ஸ். அதான் சொல்லுவாங்கல்ல, வாழைப்பழத்தை உரிச்சிட்டோம்,
வாயிலேயே கொண்டு திணிச்சிட்டோம். நீங்கள் தான் சாப்பிடணும். இதை செய்யுங்க. இதை செஞ்சீங்கன்னா, தினம் இது செஞ்சீங்கன்னா, தினமும் செஞ்சீங்கன்னா 10 மாதம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 6 மாதம் 7 மாதத்துலேயே கூட நடக்கும். யோசிச்சு பாருங்க, எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். ப்ராப்ளம் வந்து இந்த சின்ன விஷயத்தை நம்ம செய்வதில்லை. அண்ட் ஒன்ஸ் நடந்துருச்சு, ஐ ஹவ் சென்ட் டு பீப்புள் வெல்கம் வீடியோ ஒன்று அனுப்பிச்சிருக்கேன். இட்ஸ் அ லிங்க் வீடியோ, டிசிஷன் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு வீடியோ டு மை லீடர்ஸ். அந்த லீடர்ஸ்லேருந்து வாங்கிக்கோங்க. அதையும் எவ்ரி திங் இஸ் இன் பிளேஸ். ஃபீட்பேக் ஃபார்ம் எடுத்து கொடுத்துருக்கேன். வெபினார் முடிஞ்சோன்னா ஃபீட்பேக் ஃபார்ம் அனுப்புங்க. என்னப்பா நினைக்கிறேன் அதில் சொல்லுவார், நான் பகுதி நேரத்தில் செய்கிறேன், ஃபுல் டைமில் செய்கிறேன், என் மனைவி பேரில் செய்கிறேன், எங்கள் அப்பா பேரில் செய்கிறேன், என் பேரில் செய்கிறேன். அப்புறம் இந்த வெல்கம் வீடியோ, என்னென்ன ப்ராடக்ட் வாங்கணும், என்னென்ன பண்ணணும், எல்லாமே இருக்குது. வாழைப்பழத்தை குடிச்சாச்சு. கெட் தி ஆதார், எவ்ரி திங், தட்ஸ் இட், ஓவர். அடுத்தது ஃபாலோ அப் வந்து என்ன, யூ ஹேவ் டு புட் தம் இன்டு. நோ லெட் மீ கோ ஹியர். என்ஜாய் சிஸ்டம். இப்போ இதில் அங்கேயும் ஏதோ பிரச்சனை வருது அப்படின்னா நம்மகிட்ட கார் புக் இருக்குது, எட்டர்னிட்டி புக் இருக்குது, அதெல்லாம் காமிங்க. அதுக்கப்புறம் நம்ம சிஸ்டம் பேக்னு ஒன்று இருக்குது, அதில் பிரில்லியன்ட் காம்பன்சேஷன், ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம், அந்த மாதிரி விஷயம் அதெல்லாம் எடுத்து காமி அவங்கள தெளிய வைங்க. இங்கே பாருங்கள், 3 தான். ஒன்று காமிச்சா இஸ் கோயிங் டு சே எஸ் ஆர் இஸ் கோயிங் டு சே மேபி ஆர் நோ. மேபி இஸ் கேட்டதான், அப்படி இப்படி ஆசிலேட் ஆனால் தான் கார் புக்கு அது இது இதெல்லாம். நோ சொல்லிட்டாரா, ஐயா ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுப்பா, அப்புறம் பார்த்துக்கலாம். ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணு, டச் பண்ணிட்டே இரு. மேபி இதை காமி, எப்போ அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. ஒன்று காமிக்கிறேன்னா 3 தானே, ஒன்னா எஸ் மேபி அல்லது நோ. நோனா ப்ராடக்ட் கன்சியூமர் தினம் டச் பண்ணிட்டே இரு, 6 மாதத்துக்கு அதில் டச் பண்ணிட்டே இரு. சிஸ்டம் இஸ் இன் பிளேஸ். உள்ள வந்துட்டாரு, எக்யூப் வித் டூல்ஸ். வெல்த் கிட் வாங்கி கொடு, எல்லாருக்கும் இந்த வீடியோ எல்லாம் கொடுங்க, இந்த பிளான் எடுத்து காமிங்க, இந்த 4 month பிளான் காமிங்க. ஃபர்ஸ்ட் மந்த் 8% வரணும், 4 பேர் ஸ்பான்சர் பண்ணப்பா 8% வந்துடுவேன். அடுத்து விஐபி ட்ரைனிங் திங்கக்கிழமை நடக்குது, ஃபிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த ஈவினிங் வித் கிரவுன் உட்கார வைங்க. ப்ராடக்ட் ட்ரைனிங் நடக்குது, நம்ம அசோக் சார் தினம் செய்கிறாரு, அது உட்கார வைங்க. நம்ம டியூஸ்டே ட்ரைனிங்ஸு, அப்புறம் மாதத்தில் 1 தடவை 2 தடவை எம்டிஎம் நடக்குது, அதில் உட்கார வைங்க. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்ரிதிங் இஸ் தேர். அவங்களுக்கு வெபினார் லிங்கை கொடுத்து இது பண்ணுங்க. எங்க சந்தேகம் இருக்கோ ஜூம்ல அவங்க அப்ளைனோட கனெக்ட் பண்ணி சந்தேகத்தை தீர்த்து வைங்க. அப்பப்போ ஜூம்ல கவுன்சில் பண்ணுங்க. நானும் நிறைய கவுன்சில் வேணுங்க கேளுங்க. எவ்ரிதிங். நோ டெல் மீ ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரிதிங் இஸ் இன் பிளேஸ். பி அ கோர் 100% யூசர். நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் செய்யுங்க. automatically success is going to be your way. நான் சொன்ன மாதிரி அந்த கமிட்மெண்ட் எடுங்க, லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் மட்டும் லேர்ன் பண்ணி பிரயோஜனம் இல்லை, டீச் பண்ண ஆரம்பிங்க. மற்றவங்களையும் டீச் பண்ணுறதுக்கு உண்டான விஷயத்தை கொடுங்க. அடுத்தது இதெல்லாம் செய்யறதுக்கு தயாராக இருங்க. எப்பவுமே ஷேர் தி ப்ராடக்ட், ஷேர் தி ஆப்பர்ச்சுனிட்டி, செல் தி ஈவெண்ட். நாளைக்கு ஈவினிங் வித் க்ரௌனா நம்ம டீமில் எல்லாரும் இருக்கணுங்க. டியூஸ்டே ட்ரைனிங்கா எல்லாரும் இருக்கணும். வெபினாரா எல்லாரும் இருக்கணும். இந்த வேலை தானே செய்ய போறோம். 1 மணி நேரம் ஏன் செய்யக்கூடாது? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டியூஸ்டே சக்ஸஸ் பிரின்சிபல்ஸ் இப்போ பார்க்குறீங்க, நிறைய பேர் ரிப்பீட்டாக பார்ப்பீங்க. ஜஸ்ட் டெல் மீ, அதே ரிப்பீட் ஆச்சா இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குதா? எவ்ரி டே யூ வில் லேர்ன் சம்திங். அடிச்சு வேணா சொல்றேன் நான், பிகாஸ் இங்க உள்ளுக்குள்ள அவ்வளவு இருக்கு. டெய்லி எல்லாரும் இருக்கணும் இதுல எக்யூப் ஆகுங்க. நேத்து ஒருத்தர் வெபினார் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், நேத்து ஒருத்தர் வெபினார் பார்த்துட்டு எஸ் நாட் ஈவன் ஜாயின் பண்ண போறாரு. முந்தானத்து வெபினார் பார்த்தாரு. நேத்து எனக்கு ஏன் வெபினார் லிங்க் அனுப்பல வாதிடுறாரு. சார் நேத்தான பார்த்து சார் உங்களுக்கு ஜாயின் போட்டுக்காரன் அனுப்புற சார் அப்படிங்கிறேன். சொல்றாரு, சார் நான் தினம் இருக்கணும் சார், தினம் எனக்குள்ள போகணும் சார். அது அவருக்கு இருக்கு. நமக்கு இல்லையே. இட் இஸ் தேர். இது வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஈவன் லீடர்ஸ் இல்லையே அது.
Take it, friends. Unless otherwise you do it, you can't be. பண்ணிட்டீங்க, சக்சஸ் மலை மாறி மவுண்டன் சக்சஸ் வரும் நமக்கு. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சொன்னதை இந்த 1.5 மணி நேரத்தில் நான் சொன்னதை கிளியராக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபாலோ தி பிரின்சிபல். திஸ் இட் எவ்ரிடே. இதோ மந்திரமாக வச்சுக்கோங்க. எவ்ரிடே யாருக்காவது நான் வெபினார் லிங்க் அனுப்பிச்சிட்டு இல்லாமல் ஒரு 3 பேர் 4 பேர் அப்போ தான் ஒருத்தனாவது வருவான். அதுக்கு தான் 4 பேர் சொல்கிறது. 4 பேர் நான் லிங்க் அனுப்பிச்சிட்டேன். உங்கள் ஜாப் எண்ட்ஸ். வரானா வரலையா பாரு, வரலையா டோன்ட் வரி. எவ்ரிடே டூ இட். ஆட்டோமேட்டிக் திங்ஸ் வில் ஹேப்பன். டோன்ட் கோ பை ரிசல்ட். ரிசல்ட் விட்டுருங்க, அதுவாக நடக்கும். அது கடவுளுடைய, அது உங்களுடைய பர்வியூவே இல்லை, உங்ககிட்டயே இல்லை. அது அந்த ரிசல்ட் கிட்ட போகாதீங்க. பண்ண வேண்டியது நம்ம வேலை. இதை விதை போட வேண்டியது நம்ம வேலை. அந்த விதை எப்படி முளைச்சி வெளியே வருது அது உங்ககிட்ட இல்லை. அதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ செய்யுங்க. தண்ணி விடுங்க, களை எடுங்க, ஆல் தோஸ், உரம் போடுங்க, அதெல்லாம் பண்ணுங்க. தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். மிகப்பெரிய விஷயத்தில் இருக்கோம். ஸோ பார்த்துக்கோங்க, ஒரு 10 மாதத்தில் 8 ஃபிகர் இன்கம் இருக்கிற இடத்துல வச்சுக்கிட்டு இப்படிலாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. நல்லா பண்ணுங்க. அண்ட் பிஸ்னஸ், அதாவது டாப் கியர்லாம் தாண்டி அடுத்த கியருக்கு போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கெட் இட் தி பேண்ட் வேகன், இல்லாட்டி யூல் பி மிஸ்ஸிங் தி ஃப்ளைட். பயங்கர ஃபாஸ்ட் எடுக்குது. டேக் இட். லெட்ஸ் ஆல் பிகம் சக்ஸஸ்ஃபுல். Let's all become millionaires and billionaires. Thank you so much for being tuned with us. All the best. God bless you. With this final words, I'm signing off. Thank you, friends. All the best. God bless you, friends.